2026ல கூட as a IT ப்ரொஃபஷனலா ப்ரொடக்டிவிட்டிக்காக AI டூல்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கா டெய்லி நீங்க யூஸ் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி சிங்கிள் டே நிறைய ஹவர்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலோட த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட். எவ்ரி ஹவர் யூ லூஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் an hour. You are missing leverage, opportunity and your competitive advantage. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கோச், நான் மெயில் டிராஃப்ட் பண்றதுல இருந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது வரைக்கும் நான் ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா சாரி, you are already behind. இன்னும் நீங்க 2023லே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 2026ல the game has completely changed. Right AI tools நீங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வொர்க் டேவோட 40% டைமை திரும்ப நீங்களே எடுத்துக்க முடியும். அண்ட் நீங்க அந்த டைமை ஹை லெவரேஜ் டாஸ்க்ஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் growth 10 டைம்ஸ் ஃபாஸ்டரா இருக்கும். சோ நான் as a CEO and founder என்னோட லைஃப்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க 4 AI tools பத்தி டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் இந்த டூல்ஸ் நான் இன்னைக்கு யூஸ் பண்றது மூலமா என்னோட வொர்க்கும் என்னோட டீமோட ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அந்த டூல்ஸ் பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த செஷனில் கூடிய அஜெண்டா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொடக்டிவிட்டி AI டூல்ஸ். நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய AI டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000லேருந்து 1500 டூல்ஸ் குளோபலாகவே யாராச்சும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த டூல் பெருசு அந்த டூல் கம்மி அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பயங்கரமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டூலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நானும் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு சில AI டூல்ஸை நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான டூல்ஸை நிறைய டூல்ஸ் பண்ணுறோம். பட் அந்த மாதிரி ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய டூல்ஸ் ஒரு 4 டூல் எடுத்துட்டு வந்து we are going to present it to you. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ப்ரொடக்டிவிட்டி AI டூல்ஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் I am going to explain. அண்ட் ஸ்டெஃபின் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதெல்லாம் உங்களுக்கு உள்ளர புரிய வரும். செகண்ட், கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக we are using some AI டூல்ஸ். அது எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூனிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே we are going to show you. தேர்டு, ஒரு போனஸ் டூல் பார்த்தீங்கன்னா நான் 4 தான் சொல்லியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5வது டூலாக இருக்க போகுது. ஸோ தட் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டேக் அவேஸ் நாலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அண்ட் இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக் அவே பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய AI டூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த AI டூல்ஸை பற்றி என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக ஆர் நீங்கள் ஒரு சூட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும், மைண்டில் வச்சுருக்கணும், எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு நாலேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த செஷன் நம்ம பேக் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே ப்ரொடக்டிவிட்டி AI டூல்ஸ் நாங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வர போகலாம். Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனோட அஜெண்டா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி சில AI டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய AI டூல்ஸ் இருக்குது, எல்லாமே பவர்ஃபுல்லான டூல்ஸ் தான். பட் ஒவ்வொரு டூல்ஸ்க்கும் அதுக்கேதான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற டாப் 4 AI டூல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ப்ரொடக்டிவ் AI டூல்ஸ். ஸோ ப்ரொடக்டிவ் AI டூல்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் ஜெமினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜெமினையோட ஸ்ட்ரென்த் என்னன்னா மற்ற கூகுளோட ப்ராடக்ட்ஸும் இது கூட இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் அதுவும் ஜெமினைக்குள்ளே இருக்க ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ், கூகுளோட மெயில், ஜிமெயில், அண்ட் தென் கூகுள் கேலண்டர், அண்ட் தென் கூகுள் ஷீட்ஸ், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், இது எல்லாமே இந்த ஜெமினை கூட இன்டெகிரேட்டடாக இருக்கும். பட் மற்ற AI டூல்ஸில் இந்த மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாட் எடுத்துக்கலாம். கிளாடில் நீங்கள் டிரைவை கனெக்ட் பண்ணணும்னா கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜிமெயிலில் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாட் கூட கனெக்ட் பண்ணணும். பட் இங்கே ஜெமினியில் எல்லாமே இன்பில்ட்டாக ஆல்ரெடி இன்டெகிரேட்டடாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் பண்ணி இது எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதோட டெமோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் கூகுள் ஜெமினியோட இன்டர்ஃபேஸ். இங்கே நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. டூல்ஸ் போனீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. எந்த டூல்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம கூகுள் ஒர்க் ஸ்பேஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா ஆட் அப்படின்னு டைப் பண்ணி ஒர்க் நீங்கள் டைப் பண்ணீங்க பாருங்க, ஒர்க் ஸ்பேஸ் வருது. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் என்டையர் ஒர்க் ஸ்பேஸை இப்போ இதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ப்ராம்ப்டை நான் இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அனலைஸ் ஆல் மை இமெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஷீட்ஸ் ரிலேட்டட் ப்ளஸ் ப்ரோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ளஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு டெமோ ஆப், நான் ஆக்சுவலாக ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறதில்ல, பட் இங்கே டெமோக்காக வச்சிருக்கேன். ஸோ ப்ளஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கிவ் மீ கீ இன்சைட்ஸ் அண்ட் ரிஸ்க், மார்க்கெட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ், சேல்ஸ் சம்மரி, budget efficiency analysis,
அண்ட் தென் சஜஸ்டட் ஆக்ஷன் பிளான். ஸோ இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். கீப் இட் கன்சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இங்கே எந்தவித ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் நான் கொடுக்கல, ஜஸ்ட் அட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டாக நான் கொடுத்துருக்கேன். இப்போது எந்த அளவுக்கு எனக்கு ரிட்ரை பண்ணி கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஸ்பேஸ் கனெக்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து என்னோட ட்ரைவாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், ஷீட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்து கூட கனெக்ட் பண்ணி இங்கே எனக்கு அவுட்புட்டாக கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள். So based on the analysis of your recent emails and documents, here is the performance risk and assessment for Pulse Pro. So இந்த Pulse Pro அப்படின்ற இதுக்கு ரிலேட்டடான எனக்கு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. மற்ற இமெயில்ஸ் அண்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து கொடுக்கல. ஸோ கீ இஷ்யூஸ் இன் செக்யூரிட்டி, critical battery drain, multiple early user reports indicated that the battery lasts only 18 hours instead of expected 48 hours அப்படின்ற ரிஸ்க் வந்திருக்கு, இஷ்யூ வந்திருக்கு. அண்ட் கன்வர்ஷன் ரிஸ்க், ஹை பவுன்ஸ் ரேட், ஆட் பர்ஃபார்மன்ஸ் கேப், அண்ட் தென் மார்க்கெட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் சக்ஸஸ் எவ்வளோ வந்திருக்கு, அப்கமிங் க்ரோத் அண்ட் இன்ஃப்ளூன்சர் கேம்பெயின், ROE ப்ரையாரிட்டி, அண்ட் தென் சேல்ஸ் சம்மரி. நான் கேட்டது எல்லாமே பட்ஜெட் எஃபிஷியன்சி அனாலிசிஸ், சஜஸ்டட் ஆக்ஷன் பிளான். ஸோ என்னென்ன நான் கேட்டனோ எனக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே அவுட்புட்டில் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல எந்த ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் நான் கொடுக்கல, ஜஸ்ட் அட் ஒர்க் ஸ்பேஸ் நான் கொடுத்து அதுக்கப்புறமா என்னோட ப்ராம்ப்ட்டை கொடுக்குறேன். ப்ராம்ப்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன், பல்ஸ் ப்ரோ அப்படின்ற இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போது அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் என்னோட ட்ரைவ்லேருந்து, என்னோட இமெயிலேருந்து, என்னோட ஷீட்ஸ்லேருந்து கொண்டு வந்து எனக்கு இங்கே வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாலாம் ஒரு டெமோ டேட்டா வந்து என்னோட ஷீட்ஸில் வச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ் யுவர் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டூல். நீங்கள் போய் தனித்தனியாக மெயில் செக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், தனித்தனியாக ஷீட்ஸில் என்ன இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற தனித்தனியாக போய் செக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து ஒர்க் ஸ்பேஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல். ஸோ நெக்ஸ்ட் டூலை பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் நோஷன்ற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, இதை பற்றி டீட்டெயிலாக கோச் ஜானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் டேயில் பாருங்கள். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நோஷன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ டு யூ. அண்ட் இதிலிருந்து அட்வான்ஸ்மெண்ட்டை என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் அத்தாரிட்டர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் கூட கொலாபரேட் பண்ணி நாங்கள் ஒரு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கொலாபரேட்டிங் வித் தம். அவங்களோட ஐடியாஸில் எடுத்துகிட்டு வந்து வி ஆர் ஒர்க்கிங் வித் தம். அவங்க வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் த வெண்டாஸ். ஓகே, ஐம் ஹாப்பி டு அனௌன்ஸ் தம் ஹியர் பிகாஸ் தே ஆர் ரியலி டூயிங் எ கிரேட் சர்வீஸ் ஃபார் அஸ். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோச் ஜானுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு புது ஐடியா எடுத்துகிட்டு வரேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் லெட்ஸ் சே டைப்ஸ் ஆஃப் ரேக். இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ETA வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு 13th எனக்கு இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க வித் வேலிட் ப்ரூஃப்ஸ் என்னோட டோன் இருக்குன்னு சொல்லிடுவேன். இதை வந்து யாருக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக தென் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பாலா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவார். நான் அவருக்கு வந்து அசைன் பண்ணிட்டுறேன். அது வந்து இன்ட்ரோடக்ஷன் யூடியூப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அந்த ஃபஸ்ட் நீங்கள் 1.5 minutes பார்ப்பீங்களா அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ரீல்ஸ் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ரிசர்ச் பண்ணி ஹீ இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் டு மீ. அதை வந்து ஐ எம் கோயிங் டு அப்ரூவ் தட். அவர் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரது என்னோட ஐடியாலஜியில் உள்ளே எடுத்து போட்டு அதுக்கு உண்டான R&Dலாம் நாங்கள் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக தான் போகுதா அதெல்லாம் பண்ணோம். ஸோ அவர் இங்கே எழுதி போட்டுருவார். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் ரீட் ஆன் இட். ரைட். இப்போ எழுதிட்டார் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இதெல்லாம் ஸ்கிரிப்டில் ஒன்றும் எழுதலை. யூடியூப் லாங் ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ இருக்குது எடுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வர நானும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட் பேஸ். இப்போது இங்கே எழுதி முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி இங்கே கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா பாருங்கள். ஓகே, இது கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு வந்து போயிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம்னா இப்போ அங்கேருந்து ஷூட் போயிடுச்சுன்னா இப்போ பாருங்கள் மேனேஜ் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்னா இப்போ நான் ஷூட் பண்ணணும். ஓகே, அவர் எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ நான் அதை வந்து அப்ரூவ் நான் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஷூட் பண்ணேன். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். இப்போ இந்த ஸ்கிரிப்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் வந்து ஆர்டிகல் பண்ணி பேசணும். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய ஃபுட்டேஜ் வந்து ஐம் கோயிங் டு அப்லோட் இட் இந்த ட்ரைவில் போட்டு நான் இந்த லிங்க் வந்து அவருக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே, இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஷூட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுவேன். இந்த ஷூட் கம்ப்ளீட்டன்றது கிளிக் பண்ணும்போது நான் எப்போ டேட்டுக்குள்ளே எனக்கு வேணுன்ற ப்ரியாரிட்டி செட் பண்ணி இங்கே டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருவேன். இதுவும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீலுக்கு ஆர் ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் பார்க்குறது இது வந்து இன்ட்ரோடக்ஷன் யூடியூபுக்கு எல்லாமே அதே தான். இப்போ எடிட்டிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணனா இங்கே வந்து எனக்கு வந்து எடிட்டர்ஸில் எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் வந்து போடுறோம். இப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து முடிச்சு அனுப்பிச்சிருக்கேன். பட் அவன் இன்னும் வீடியோ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் போய் டீம்கிட்ட போய் கொஷின் கேட்பேன். டெய்லியும் காலையில் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே whenever I'm just going to open this particular sheet every morning இதை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். அண்ட் இதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ப்ரியாரிட்டி கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னா இவர் உள்ளே இருக்கக்கூடிய டீம் அசைன் பண்ணியிருப்பார்ல அந்த மேனேஜர் சென்ட் டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்தாருன்னா இவர் வந்து பப்ளிஷ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். பப்ளிஷில் நம்ம இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம், அதான் இங்கே இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அப்படின்றது வந்துடும். அதில் ஏதாச்சும் தம்ப்நெயில் இருந்துச்சுன்னா இந்த தம்ப்நெயிலுக்கு வந்து இன்னும் நாங்கள் ஒர்க் பண்ணலை, தம்ப்நெயிலை வந்து ஆட் பண்ணிடுவோம். தம்ப்நெயிலில் வந்து முடிச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா தம்ப்நெயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்குது, அவர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து மாற்றிடுவார். ஓகே, நான் ஸ்டார்ட்டாக முடிச்சுட்டு போடுவார். இன் ப்ரோக்ரஸ் அப்ரூவ்ட் அந்த மாதிரிலாம் போட்டு முடிச்சிடுவார். ஓகே, போஸ்ட் ஸ்டேட்டஸில் இது எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு. பிகாஸ் இங்கே எடிட்டிங்கில் நாங்கள் வந்து இந்த இப்போ சென்ட் போஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே வந்து எடிட்டிங் பப்ளிஷ் ஸ்டேட்டஸில் எல்லாமே இங்கே வந்து வந்துடும். ரைட், கண்டென்ட் கேலண்டர் இப்போ அது எல்லாமே ஒன்று தான். கண்டென்ட் கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னைக்கு இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னன்னைக்கு ஆக்சுவலி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து முன்னாடி ஸ்கெடியூல் பண்ணி 8 ஸ்கெடியூல் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 7th ஏப்ரலே நான் வந்து முடிச்சு நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இதை நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, கிளிக் பண்ணி நம்ம வந்து வேறு ஏதாச்சும் போஸ்ட் வந்து நமக்கு ஸ்கெடியூல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இப்போ டெலிட் பண்ணிடலாம். நான் எதுவும் டச் பண்ணலை. மூவ் டு ட்ராஷ். எஸ். ஸோ இப்போ இங்கே தம்ப்நெயில் ஸ்டேட்டஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு கூட தம்ப்நெயில் போடுவார். பட் தம்ப்நெயில் மட்டும் ஒன்று ஆட் பண்ணணும். அண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் முடிக்கல 8 ஸ்கெடியூல் அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we are actually managing this particular dashboard. நோஷன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are currently using it. பட் நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் உள்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோஷன் பிளாட்ஃபார்மை வந்து they are building. ஓகே, இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்டை போட்டு இது வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே பண்ணதுனால மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நோஷன் அப்படின்றது ப்ராம்ப்ட் போட்டு இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸில் எனக்கு வேணுன்றது ப்ராம்ப்ட் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸில் அதுவே கிரியேட் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து இந்த நோஷனுக்குள்ளேயே நோஷன் நேம் சொல்லிட்டு ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. இப்போ அடுத்த லெவலில் நோக்கி நாங்கள் வந்து அதை ரிசர்ச்லாம் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இப்போ கரண்ட்டாக நாங்கள் எப்படி நோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லெவலுக்கு நாங்கள் எங்கே போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த நோஷன் ஏக்குள்ளே நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம டீம் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம வந்து லான்ச் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இந்த டூல்ஸ்லாம் நாங்கள் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணும்போது ஐம் கோயிங் டு கம் ஹியர் அண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரைட், பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து என்ன கிளாடெல்லாம் வந்துருச்சு, கோடெல்லாம் கொடுத்துருச்சு. இப்போ நிறைய புது ஜாப் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த கிளாட் மாதிரியான டூல்ஸில் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய மில்லியன் ஜாப்ஸ் அது ரிமூவ் பண்ணுது, அது உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ ஏஐ டெவலப்பர்ஸ் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் தான் கிரியேட் பண்ண தெரியும். பட் இந்த மாதிரியான ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர்ஸில் தேவைப்படுறாங்க. நம்ம கம்பெனியில் யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாமே டீப்பாக பயங்கரமாக கோராக படிச்சிருக்கிறதுனால இப்போ ப்ராம்ப்ட் போட்டு எப்படி இந்த மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வி கெட் டு நோ. ஓகே, அண்ட் டெக் ஸ்டாக்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக வி ஹேவ் தட் பர்டிகுலர் பர்சன் இன் ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி தெரியாத ஒரு பர்சன் கிட்ட ஏஐ வந்து யூஸ் பண்ணி நீ இந்த மாதிரி சூப்பரான அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக டீபக் பண்ணி நீ வந்து யூ நீட் டு கம் அப் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வித்தின் 7 days அப்படின்ற மாதிரி சொல்லி டாஸ்க் கொடுத்துருவோம். அப்போ அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸில் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத பாயிண்ட். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் பில்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருப்போது. பட் அந்த டூல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் வல்னரபிலிட்டிஸ்லாம் ரொம்பவே ப்ராப்பராக கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, ரைட். எனிவே இப்போதைக்கு நான் இப்போ நோஷன் இந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்டிக்காக இருக்கலாம். வேறு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இன்னொரு வீடியோ பேசலாம். ஸோ இந்த நோஷனை எப்படி கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்த 8 டூலுக்கு போகலாம். ஸோ நோஷன் டூல் பற்றி ஏகர் ஜான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம், அந்த நோஷனை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போது கிரியேட்டிவிட்டி டூலுக்கு போவோம். ஸோ கிரியேட்டிவிட்டி டூலில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் நானோ பனானா. ஸோ இது அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுற டூல். எந்த வித ப்ரெசன்டேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு இமேஜ் வேணும், இல்லை தம்ப்நெயிலுக்கு எங்களுக்கு இமேஜ் வேணும்னா இந்த நானோ பனானா தான் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த நானோ பனானா we have 2 types. நானோ பனானா ப்ரோ இருக்குது, ஃப்ரீயாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கூகுளோட ஏஐ ஸ்டுடியோ. ஜஸ்ட் போய் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டுடியோக்கு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் நானோ பனானா ப்ரோ அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே எந்த மாடல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் யூஸ் பண்ண எல்லா மாடலும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இவங்களோட அந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் எல்லா மாடல்ஸும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல நீங்கள் ஏபிஐக்கு வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ணி ஏபிஐக்கு இங்கே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெசல்யூஷன் 4K ரெசல்யூஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிசைன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நானோ பனானா ப்ரோவில் ரொம்பவே ப்ரோ லெவலில் உங்களுக்கு எடுக்க முடியும். பட் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஏபிஐக்கு பே பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது வரும். பட் இதே நேரத்தில் கூகுள் ஜெமினையில் அதே கூகுள் நானோ பனானாவை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல சில ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு இருக்கும். பட் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல கிடைச்சிடும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த கிரியேட் இமேஜ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா கிரியேட் இமேஜ், கேன்வாஸ், டீப் ரிசர்ச், கிரியேட் வீடியோ, கிரியேட் மியூசிக், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கிரியேட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன யூஸ் ஆகும்னா நானோ பனானா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நானோ பனானா எனக்கு காமிக்காது. பட் கூகுள் வந்து ஜெமினை யூஸ் பண்ணுறது நானோ பனானோட மாடல் தான் யூஸ் பண்ணுது. இங்கே நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ கிரியேட் அ ஹைப்பர் ரியலிஸ்டிக் 3D ரெண்டர் ஆஃப் அ ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபிட்னஸ் பேண்ட் கால்ட் பல்ஸ் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி நான் காமிச்சேன்ல ஒரு பல்ஸ் ப்ரோ அப்படின்ற ப்ராடக்ட். அதுக்கு வந்து எனக்கு ஒரு 3D இமேஜ் வேணும். ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும் டிசைன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோட டிசைன் இருக்கும். அண்ட் தென் சீன் எப்படி அந்த போஸ்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து எனக்கு கூகுள் ஜெமினை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஜெமினை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இதை வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிசைன் அ மாடர்ன் இன்ஸ்டாகிராம் ஆட் ஃபார் பல்ஸ் ப்ரோ. ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் டிசைன் ஸ்டைல் நான் கொடுத்துருக்கேன். இங்கே எனக்கு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறமா திருப்பியும் எனக்கு சினிமேட்டிக் ஸ்டைலில் எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிக்சர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அண்ட் தென் எனக்கு ஒரு சினிமேட்டிக் ஸ்டைலையும் இங்கே எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வேணால் இங்கேயே நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் தி ப்ளூ டு ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கிரியேட்டிங் ஒரு இமேஜ்னு வருது. இந்த இடத்துல கூகுள் பனானா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இப்போ இந்த அவுட்டர் க்ளோ என்னாச்சு, எனக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆச்சு. இதுக்கு முன்னாடி கொடுத்தது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு. இது வந்து அவுட்டர் க்ளோ வந்து ப்ளூன்னு சேஞ்ச் பண்ணி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இப்போ எனக்கு ப்ளூ கலராக எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் வந்து ரீடிஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை புது இமேஜ் வேணாலும் ப்ராம்ப்ட் கொடுத்து புது இமேஜும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இந்த கூகுள் பனானா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைலுக்கு போய் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஐ வாண்ட் மாடல் டு வியர் திஸ் வாட்ச் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் நீங்கள் நான் கொடுக்கல. ஜஸ்ட் சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு கூகுள் பனானா கொடுத்த அதே இமேஜை திருப்பியும் நான் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் அப்லோட் பண்ணி இது வந்து ஒரு மாடலில் கையில் வியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஜஸ்ட் கை மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நான் டீட்டெயில்டான ஒரு தெளிவான ப்ராம்ப்ட் கொடுக்கல. ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ ஐ வாண்ட் மாடல் டு வியர் திஸ் வாட்ச்னா ஜஸ்ட் ஒரு கை வந்து வியர் பண்ணி எனக்கு ஒரு வாட்ச் வந்திருக்கு. பட் இதே இடத்துல நீங்கள் இன்னும் பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ் என்ன மாதிரி சினிமேட்டிக் வியூ வேணும், அண்ட் தென் என்ன மாதிரி கலர்ஸ் வேணும், சரி எந்த மாதிரி ஒரு மாடல் வேணும், அவரோட இமேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு போஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கூகுள் பனானா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் டாஸ்க் வந்து இந்த கூகுள் பனானா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போனஸ் ஏஐ டூல்ஸும் நாங்கள் சொல்ல போகிறோம். அது என்னன்னா கூகுள் ஃப்ளோ. ஸோ இதுவும் ஒரு கூகுளோட ப்ராடக்ட் தான். இது இன்னும் சூப்பரான சில விஷயங்களை இது பண்ணும். ஸோ இந்த வீடியோ ஜென்ரேஷனுங்கெல்லாம் ஒரு அற்புதமான டூல். ஸோ இதோட டெமோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் க்ரோம் போய் கூகுள் ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி கூகுள் லேப்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் இந்த இடத்துல கிரியேட் வித் ஃப்ளோ அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் விண்டோ கிரியேட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷன் இங்கே இருக்குது. இதே வேணால் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு கூகுள் நானோ பனானா யூஸ் பண்ணி இந்த இடத்துல இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் வீடியோ ஜென்ரேஷனும் இதே இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அதே இமேஜை அகெயின் இங்கே ஃப்ளோ கொடுத்து வீடியோவும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரல் இன்னைக்கு ஈவினிங் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ அதே மாதிரி என்னோட அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இங்கே அப்லோட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட அந்த வீடியோ இருக்கும், மியூசிக்கோட அந்த வீடியோ கிரியேட் ஆகி வந்துடும். அதோட ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ கிரியேட் அ சினிமேட்டிக் ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஃபார் அ ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபிட்னஸ் பிராண்ட் கால் பல்ஸ் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். சீன் ஒன் என்ன இருக்கணும். ஸோ சீன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பட் எக்ஸாக்ட் சீன்ஸ் இங்கே ரெப்ளிகேட் ஆகாது. ஏன்னா இந்த 8 செகண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோ இப்போ கிரியேட் பண்ண முடியும். அதனால் 8 செகண்ட்ஸுக்கு என்ன மாதிரி சீன்ஸ் பண்ண இங்கே நான் கொடுத்துருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோனை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ கூட கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட் வீடியோ. அதுக்கும் அதே ப்ராம்ப்ட் தான். அதே ப்ராம்ப்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவும் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் தி கம்ப்ளீட் வீடியோ. பல்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி 2 வீடியோ ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், எண்டு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி வீடியோ மட்டும் இல்லை, உங்களுக்காக இமேஜஸும் நானோ பிராண்ட் கிரியேட் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் கிரியேட் பண்ணிக்க முடியும், வீடியோஸும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரே விஷயம் என்னென்னா, இமேஜ் வந்து ஜென்ரேட் வில் யூஸ் 0 கிரெடிட்ஸே இல்லாமல் யூஸ் ஆகும். பட் உங்களுக்கு வீடியோ கிரெடிட்ஸ் இருக்குது. ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 40 கிரெடிட்ஸ் போயிடும். ஸோ வீடியோக்கு மட்டும் உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இங்கே இமேஜஸ்க்கு லிமிடேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ திஸ் இஸ் கூகுள் ஃப்ளோ. இதுவுமே உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், போஸ்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் ஆல்ரெடி எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இனிமேல் யாரெல்லாம் அது யூஸ் பண்ண போகிறீங்க, புதுசாக யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் தி 4 டாப் டூல்ஸ் தட் வி யூஸ் மோஸ்ட்லி. So this is your takeaway point from this video. The real power of AI is not just what it can do, it's where it works. எல்லா AI டூல்ஸும் பவர்ஃபுல் தான், பட் எந்தெந்த இடத்துல எந்தெந்த AI டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த AI டூல்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ChatGPT மட்டும் வச்சுட்டு ChatGPT எல்லாத்துக்கும் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ChatGPT தான் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சில டூல்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. இதை யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. AI டூல்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் தான், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் வாட் இட் கேன் டூ, இட்ஸ் வேர் இட் ஒர்க்ஸ். உங்களோட லைஃப்லையும் உங்களுக்கும் இதே பாலிசிஸ் தான். நீங்கள் எல்லாருமே பவர்ஃபுல் தான், உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் உங்களோட ட்ரூ வேல்யூ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னு தான் இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் சில வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸை சூஸ் பண்ணுங்கள். கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்கும், இந்த மாதிரி MNC கம்பெனிஸ் தான், இந்த டைட்டில் உள்ள கம்பெனிஸ் தான் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணாமல் கரெக்டான ரோல்ஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நான் AI இன்ஜினியர் ஆகட்டுமா, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகட்டுமா, இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆகட்டுமா, இல்லை ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகட்டுமா, இல்லை சைபர் செக்யூரிட்டி போன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. என்ன விஷயம்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் செட் நீங்கள் படிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம், அதுக்கேற்ற மாதிரி ஜாப் ஒர்க்கு நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் ரோட் மேப் அண்ட் பார்த்து இருக்கணும். ஸோ திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், இந்த ரியல் பவர் ஆஃப் AI இஸ் நாட் ஜஸ்ட் வாட் இட் கேன் டூ. எல்லா AIஸும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், பட் எந்த இடத்துல எதை ஒர்க் பண்ணணும், அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல் AI tools are powerful, but understand where the tools are more powerful. With this said, we'll meet again in another video. Until then, bye from Stratton. ஒரு சூப்பரான ஒரு டேக்அவே பாயிண்ட் நம்ம ஸ்டெஃபின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு ஹேவ் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் AI டூல்ஸ். ஓகே, இந்த நாய்ஸில் வந்து டோன்ட் கெட் டைவர்ட்டட். எது தேவையோ அதை ப்ராப்பராக அப்ஸ்கில் பண்ணுங்கள். AI டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கம்பெனியில் போய் உட்காரணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்டிவிட்டிக்கு டூல்ஸை யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த டூல்ஸ்லாம் தெரியும், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு டூல்ஸை நான் ப்ரொடக்டிவிட்டிக்காக நான் படித்ததுக்கப்புறம் நான் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பரவாயில்லையப்பா, படிக்கிறது போதே இதில் மாதிரிலாம் ஆர்கனைஸ்டாக எடுத்து படிக்கிறாங்கன்னா கம்பெனிக்குள்ளே வந்து எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருப்பாங்கன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரும். நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வைக்கணும், எது செகண்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கணும்ன்றது தெரியும். ஃபஸ்ட்டு உட்காரணும்.
அதுக்கப்புறம் தான் கால் நீட்டணும். ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் நீட்டுறது அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே. ரைட். ஸோ இப்போ இந்த செஷன் என்ன பார்த்துருக்கோம்னா, என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்ன்றது பார்த்துருக்கோம். அடுத்து கிரியேட்டிவ் டூல்ஸ் என்னன்றது பார்த்துருக்கோம். ஒரு போனஸ் டூலை கூட நம்ம ஸ்டெஃபன் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து சூப்பரான ஒரு டேக் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. அண்ட் நம்ம எந்த செஷன் மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என்னுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் செஷன்ஸ் மேக் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்டெஃபினும் நானும் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். அப்படி கொடுத்துருந்தோம்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ லாஸ்ட் செஷனுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த கிளாடையும் ஓப்பன் கிளாவையும் நம்ம கம்பேர் பண்ணி வி மேட் அ டீப்பர் அனாலிசிஸ். அதில் நிறைய பேர்த்தோட கமெண்ட் பார்க்கல. நீங்கள் அது ஃபுல்லாக பார்த்தீங்களா, நாலேஜ் போய் சேர்ந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் போட்டிருக்கீங்க, பட் டேக் அவே பாயிண்ட்ஸ் எனக்கு அதிகமாக தெரிய வரல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாலேஜ் புரிஞ்சுதுன்னா லைக்கை தாண்டி பேசுங்க. யூ நீட் டு கம் அவுட் அண்ட் ஸ்பீக் ஹவ் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஸோ தட் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அது எவ்ரி வீடியோவில் சொல்கிறது தான். லைக் எங்கள்கிட்ட பேசாது. ஓகே, இதன் லைக்கெல்லாம் இட்ஸ் நாட் சம்திங் ஸ்பீக் டு மீ. அதுக்குன்னு சொல்லி டெடிக்கேட்டடாக வி ஆர் ஸ்பெண்டிங் டைம். யாருக்கு எப்படி உண்மையாகவே போய் பயனுள்ளதாக இருக்கா அப்படின்ற மாதிரி. நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, பட் கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை போட்டுட்டு தென் ஆஸ்க் யூ கொஷின். ஃபஸ்ட்டு வாட் யூ ஹவ் ரிசீவ்ட், that drop it, and then if you have any kind of follow-up question you can ask. Definitely நான் அதெல்லாம் பார்த்துட்டு we can answer. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.